நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஆவணி மாதம் பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நாம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பௌர்ணமி நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய தலையெழுத்து இதன் மூலம் கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திருங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம். சோ கண்டிப்பா அனைவரும் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பாவத்தை இந்த பரிகாரமானது நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எப்படி செய்யணும் என்பதை பார்க்கலாங்க. அதே போல இந்த பௌர்ணமி நாளில் இருந்து கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை பரிகாரம் பார்த்து கொள்ளலாம். சோ முதல்ல பரிகாரம் எப்படி செய்யணும் என்பதை பார்க்கலாங்க. இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல் மிகுந்த நாளாக தான் இந்த பௌர்ணமியானது இதுவரை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, அந்த வழிபாட்டிற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவு மகத்துவம் இந்த பௌர்ணமிக்கு நிச்சயமா இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் பல விதமான தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம், குல தெய்வ வழிபாடு செய்யலாம், பெண் தெய்வ வழிபாடு செய்யலாம், சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயணர் வழிபாடு என்று பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக இந்த பௌர்ணமி தினமானது இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தின் மூலம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணி மாதத்தில் செய்யக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணி மாத பௌர்ணமி வியாழக்கிழமை வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய நாள் முழுவதுமே பௌர்ணமி திதியானது இருக்கிறது. அதாவது இரவு மணி வரை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் சந்திர கிரகணமானது இந்த வருடம் ஏற்படவில்லைங்க. அதற்கு மறுநாள் தான் சந்திர கிரகணமானது ஏற்படுது. இந்த பௌர்ணமிக்கு இதனாலேயே கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் என்று, அப்படி செய்வதன் மூலம் நாம செல்வ செழிப்புடன் வாழ முடியும் அப்படின்னு நாம கேள்விப்பட்டு இருப்போங்க. அதேதான் இந்த பௌர்ணமி நாளில் நம்மளுடைய பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்குரிய பரிகாரமாக இதனை நாம முழு மனதோடு செய்ய போறோம். பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல மாலை நேரத்துல நிலவு வானத்தில் வந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்குமே அதிக அளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மாலை 6 மணிக்கு வீட்டில் தீபமேற்றி உங்களுக்கு தெரிந்த வழிபாட்டை நிச்சயமா நீங்க செய்யலாம். அதோடு இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு இலை ஒன்று கண்டிப்பா அவசியம். அந்த இலை வெற்றிலையா இருக்கலாம், செம்பருத்தி இலை அல்லது வாழை இலை, மா இலை, அரசு இலை, இதுல ஏதாவது ஒரு இலையை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இலையை சுத்தம் செய்து உங்க வீட்டு பூஜை அறையில வைக்க வேண்டும். அந்த இலைக்கு மேல் ஒரு கத்தி வெள்ளத்தை கண்டிப்பா வைக்கணும். சோ இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் எவ்வளவுதாங்க. இதை வைத்து நீங்க எளிமையான முறையில இதை செய்யலாம். பௌர்ணமி வழிபாட்டை பூஜை அறையில் நிறைவு செய்வதற்கு முன்னாடி இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து எந்த இடத்தில் சந்திர பகவான் தெளிவாக தெரிகிறாரோ அந்த இடத்திற்கு சென்று அவருக்கு நெய்வேத்தியம் காட்டுவதில் போல் காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 3 முறை நீங்க சொல்லலாங்க. அதற்கு பிறகு திரும்பவும் இந்த வெள்ளத்தை எடுத்து வந்து பூஜை அறையில வைத்து உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. தீபம் எரியும் வரை இந்த வெள்ளம் அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை இலையுடன் சேர்த்து எடுத்து உங்களுடைய வீட்டு வாசலுடைய, அதாவது நிலைவாசலுக்கு வெளியே நீங்க வைக்கலாம். இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து ஓரமாக கால்படாத இடத்தில் வைத்து விடுங்க. இப்படி இரவு முழுவதும் வெள்ளம் நிலைவாசலில் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்காக எறும்புகள் நம்மளுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வீடு தேடி வந்து வெள்ளத்தை சேகரித்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு நீங்க தானம் செய்வதன் மூலம்
உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியது அல்லங்க. உயிருள்ள எந்த ஜீவனுக்கு வேண்டுமானாலும் வயிறு நிறைய உணவு தருவதுதான் அன்னதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது கர்ம வினைகளை குறைத்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையில புண்ணியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா அனைவரும் செய்திடுங்க. இதனைத் தொடர்ந்து கன்னி ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமி நாளில் இருந்து உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை நீங்களும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு கண்டிப்பா நடந்து கொள்ளுங்க. பொதுவாகவே கன்னி ராசினியர்கள் அப்படின்னு சொல்லும்போது பல கஷ்டத்தை தாண்டி பல அடைகளை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேர் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க. அதாவது சுத்தம், சுகாதாரம், சுகமான வாழ்க்கை என்பதுல இவங்க கவனமா இருப்பாங்க. இந்த நேரம் உங்களுக்கு எல்லாவற்றிலுமே சாதகமான பலனே நிச்சயமா இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம், பணவரவல், திருப்தி இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? கண்டிப்பா கிடையாதுங்க. தொழில் வியாபாரத்துல இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கலாம். எதிர்பார்த்த ஆர்டர் முழுமையாக கிடைத்தனும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக கன்னி ராசினியர்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறன் இப்ப அதே போல அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் இப்ப உங்களுக்கு தேடி வரும். புதிய வேலை தேடக்கூடிய கன்னிராசினியர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும் பொழுது எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கிடும். பாடங்கள் படிப்பதில் வேகம் நீங்க காட்டுவீங்க. சோ பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கூட உங்களுக்கு அமையலாம். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடந்திடும். வேலை தேட கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய சீக்கிரம் வேலை உங்க கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் உங்களுக்கு தேடி வரும். ஸோ எல்லாமே கன்னி ராசினியர்களுக்கு பாசிட்டிவான விஷயமா தான் இந்த காலகட்டம் நிச்சயமா நடக்க போகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னி ராசினியர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல இந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.